CBSE Class 10 Maths Chapter 1 Real Numbers Exercise 1.1ல question number 2 பார்ப்போம். ஸோ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the LCM and HCF of the following pairs of integers கீழே கொடுத்துருக்குது and verify that LCM into HCF is equal to product of the two numbers. இந்த கொடுத்துருக்கிற பேர்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து அதோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் இந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் நோட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோன்னா கிரேட்டஸ்ட் பவர்ஸை எடுக்கணும். அதே மாதிரி ஹெச்சிஎஃப்க்கு ஸ்மாலஸ்ட் பவர்ஸ் எடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னாக்கா லீஸ்ட் காமன் மல்டிப்ளையருக்கு கிரேட்டஸ்ட் பவர்ஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கு ஸ்மாலஸ்ட் பவர்ஸ் எடுக்கணும். ஸோ ஹையஸ்ட் ஸ்மாலஸ்ட் லீஸ்ட்டுக்கு கிரேட்டஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தோம்னாக்கா 26. ஸோ இதை வந்து 12 டிவைட் பண்ணலாம், 13. அதுக்கு மேலே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 91. இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா 13. ஸோ இதை எப்படி எழுதிக்கிறோன்னா 2 × 13 ரெண்டுத்துக்கும் பவர் 1, அப்புறம் 7 × 13 இங்கேயும் பவர் வந்து 1 ரெண்டுத்துக்கும். இப்போ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், கிரேட்டஸ்ட் பவர்ஸ் எடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா இங்கே இல்லாத 2க்கு பவர் 0 போட்டுக்கிறோம். ஏன்னா அதோட வேல்யூ 1 தானே. அதே மாதிரி இங்கே இல்லாத 7க்கு பவர் 0ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இதனால எந்த சேஞ்சும் ஆக போகிறதில்ல வேல்யூ. எல்சிஎம்மில் ஹையஸ்ட் ஃபேக்டர்ஸ் எடுக்கிறோம், ஹையஸ்ட் பவர்ஸ் எடுக்கிறோம். 2 பவருக்கு 1, 13 பவரில் 1 அண்ட் 7 பவர்லேயும் 1 இருக்குது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் பவர்ஸு. அதை எடுத்து 26 2 × 13 and 7. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 6 × 7 42, 2 and 2 × 7 14 + 4 18. ஸோ 182. இதுதான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் பவர்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 2ல் எது ஸ்மாலஸ்ட் பவர்னால் 2 பவர் 0 எடுத்து 7ல் எது ஸ்மாலஸ்ட்னா 7 பவர் 0 அண்ட் 13ல் 13 பவர் 1 ரெண்டுமே 13 பவர் 1னால இதில் மினிமம் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 13 தான் இதோட ஹெச்சிஎஃப். இப்போ செகண்ட் டிவிஷன் வந்து அந்த எல்சிஎம் × ஹெச்சிஎஃப்பை வெரிஃபை பண்ணணும். ஸோ 26 × 91 போட்டோனாக்கா 1 × 26 26, 6 × 9 54, பேலன்ஸ் 5, 2 × 9 18, 18 + 5 23. ஸோ இது வந்து ஆட் பண்ணோன்னா 6 6 3 2. ஸோ 2366ங்கிறது ஆன்சராக வருது. நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். கிடச்சிருக்க ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மை 182 × 13. ஸோ 3 × 2 6, 8 × 3 24, 4, balance 2, 1 × 3 5. So 1 × 182 182, 6 6 3 2. ஸோ ரெண்டோட இதுவும் வெரிஃபை பண்ணிவிட்டு ரெண்டு ஈக்குவலாக தான் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 5 10 and 92. 5 10க்கு டிவிஷன் போட்டோன்னா 3ஆல் டிவைட் பண்ணலாம், 1 7 0 and then again 2ஆல் போட்டோன்னா 85. இதை 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 17ன்னு கிடைக்கும். 17 நம்ம ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். 3 × 2 × 5 × 17 and then 92க்கு டிவிஷன் போட்டோன்னா 2ஆல் டிவைட் பண்ணோம் 46, அகைன் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 23. ஸோ இதை வந்து அதே மாதிரி
ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது இதுக்கு மேலே. 2 power 2 into 23. அதே மாதிரி மேலேயும் பவர் போட்டுக்கிறோம், எல்லாத்துக்கும் 1ன்னு. இங்கே 23 இல்லாதனால அதுக்கு 0 போட்டுக்கிறோம் பவர். இங்கே 3 இல்லை, அதுக்கு 0. 5 இல்லை, அதனால் அதோட பவர் 0. அண்ட் தென் 17 இல்லை, அதுக்கும் பவர் 0ன்னு எழுதிக்கிறோம். இப்போது எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம்க்கு ஆல்வேஸ் கன்சிடர் ஹையஸ்ட் பவர்ஸ். ஸோ 2ல் எது ஹையஸ்ட் பவராக இருக்குங்கிறத எழுதணும். அதுக்கு வந்து இப்போது 3ல் பவர் 1 அண்ட் தென் 2ல் பவர் 2 அண்ட் 5 பவர் 1 தென் 17 பவர் 1 23 இங்கே வந்து 2 வரும், 23 பவர் 1. ஸோ 3 into 4 into 5 60 into 17 into 23. ஸோ இதை ஓவராலாக மல்டிப்ளை பண்ணோன்னாக்கா எல்சிஎம் வேல்யூ 23460. ஸோ இதுதான் வந்து எல்சிஎம்மோட வேல்யூ. தென் ஹெச்எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்மாலஸ்ட் பவர்ஸ் எடுப்போம். இங்கே வந்து 2 தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஸ்மாலஸ்ட் பவர்ஸ் 0வாக இருக்கனால 2 இன்ட்டு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து 1ன்னு காமனாக ஒரு 1 போட்டுக்கிறோம். ஸோ 2 into 1 2. ஸோ இதுதான் இதோட ஹெச்சிஎஃப். இப்போ செகண்ட் இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். எல்சிஎம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இந்த பக்கம் எல்சிஎம் என்ன வந்துச்சுன்னா 2 3 4 6 0. ஹெச்சிஎஃப் வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0 12 9 6 and 4. ஸோ 46920 தான் நமக்கு மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச ஆன்சர். இப்போ அதை வெரிஃபை பண்ணிடுவோம். 510 into 92. 0 2 10 0 9 45. போட்டால் 0 2 9 6 4. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துடுச்சு. அதையும் வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 336 and 54. ஸோ 336க்கு எல்டிவிஷன் போட்டால் 3ஆல் டிவைட் பண்ணால் 112. அகைன் இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 56. அகைன் இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 28. 2ஆல் டிவைட் பண்ணால் 14. தென் வந்து இதை 7ஆல் டிவைட் பண்ணிடுவோம். 2 power 4 into 3 into 7. பவரில் வந்து 1 போட்டுக்கிறோம். அண்ட் தென் 54க்கு அதே மாதிரி எல்டிவிஷன் போட்டோம். 227. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணால் 9. அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் 3. ஸோ 2 into 3 power 3. இல்லாத 7க்கு இங்கே இருக்கிறதுனால இல்லாததுக்கு 0 போட்டுக்கிறோம். எல்சிஎம்க்கு ஹையஸ்ட் எப்பயுமே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 2 பவரில் ஹையஸ்ட்டு 4, 3 பவரில் 3, 7 பவரில் 1. ஸோ 2 power 4 16, 3 power 3 27 into 7. இது வந்து மூணையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 3024 ஆன்சராக வருது. அதே மாதிரி ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மினிமம் பவர்ஸ் எடுப்போம். இங்கே 2ல் மினிமம் பவர் 1, 3ல் மினிமம் பவர் 1, 7ல் மினிமம் பவர் 0. ஸோ அதை எடுத்துக்க தேவையில்லை. ஸோ 6 தான் ஆன்சர். 2 into 3. அகைன் இதை வெரிஃபை பண்ணோன்னாக்கா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 336 into 54.
ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கும். 336 இன்ட்டு 54 மல்டிப்ளை பண்ணால் 24, பேலன்ஸ் 2, 14, 1, 13. நெக்ஸ்ட்டு 30, 3 பேலன்ஸ், 18, 1 பேலன்ஸ், 16, 4, 4, 11, 8, 1. ஸோ 18144 தான் இதோட ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பை மல்டிப்ளை பண்ணுவோம். எல்சிஎம் வந்து 3024 அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து 6. ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 24, 14, அடுத்து 18. ஸோ 1844 ஈக்குவலாக இருக்குது.